சென்னை ஆர்கே நகர் பகுதியில் பெட்டிக்கடையில் விற்கப்பட்ட போதை சாக்லேட்டை சாப்பிட்ட மாணவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை தண்டையார்பேட்டை பட்டேல் நகர் பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளிக்கு அருகில் ஒரு பெட்டிக்கடையில் பாங்கு கலந்த போதை சாக்லேட் விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. அந்த சாக்லேட்டை சாப்பிட்ட 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 4 பேர் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளனர். போதை வசதிகளை சின்ன பசங்க பயன்படுத்துறதா சொல்லி இது பண்ணுங்க. அதில் ஒரு பையன் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த இதானாலும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு அது மூலயமா கண்டுபிடிச்சி போதை வசதினால இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று. அப்புறம் கூட இருந்த பையனை யாரையோ ஒரு பையனை கூட்டு போனதா சொன்னாங்க. பரத் என்ற மாணவன் சுயநினைவை இழந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து அங்கு வந்த ஆர்கே நகர் போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த பள்ளியில் படிக்கும் பல மாணவர்களின் பைகளில் இருந்து போதை சாக்லேட் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. போதை சாக்லேட் விற்பனை நீண்ட நாட்களாக இப்பகுதியில் உள்ளதாகவும் தற்போதுதான் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. பள்ளி மாணவர்களை அடிமைப்படுத்திய இந்த போதை சாக்லேட் ஆர்கே நகர் குடிசை பகுதி சிறுவர்களை குறிவைத்து அங்குள்ள பெட்டி கடைகளில் விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. எங்க போய் வாங்குவாங்க போயிட்டு எப்படி இருக்கும் அந்த பொருள்? எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் ரவுண்டா முட்டாய் மாதிரி இருக்குன்னாங்க கலர்ல. பெட்டி கடையில் சோதனை மேற்கொண்ட போலீசார் போதை சாக்லேட்டை பறிமுதல் செய்ததோடு கடையின் உரிமையாளரான சுரேஷ் மாத்தூர் என்பவரை கைது செய்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இருந்து இந்த சாக்லேட்டுகள் வாங்கி விற்பனை செய்வதாக விசாரணையின் போது அந்த நபர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பறிமுதல் செய்த சாக்லேட்டுகளின் மாதிரியை உணவு பாதுகாப்பு துறையினர் பரிசோதனை செய்து வருகின்றனர். மேலும் வேறு எந்தெந்த கடைகளில் இது போன்ற சாக்லேட்டுகள் விற்பனை செய்யப்படுகின்றன என்பதை கண்டறிய 6 குழுக்களாக மருத்துவத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர்.